ஒருத்தன் எந்த உயிர் வருத்தப்படும் போது, கவலைப்படும் போது, கஷ்டப்படும் போது நான் தான் கஷ்டப்படுறேன்னு நினைச்சிட்டா உங்களுக்கு அழுக ஆட்டோமேட்டிக்கா வரும். அது தேர்ட் பர்சனா பாக்குறீங்கன்னாவே உங்களுக்கு பிரச்சனை தான். அது செகண்ட் பர்சனா பாத்தீங்கன்னா பிரச்சனை தான். சொல்றாங்க ஜென் தத்துவ ஞானிகள் என்ன சொல்றாங்க, ஒடடாங்கிறாங்க, இதயத்தை ஒடங்கிறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இறுக்கமா இருக்கும் அந்த அனாகத்தாவை அந்த அளவுக்கு ஒட அப்படிங்கிறாங்க. ஏன் எங்க உங்க பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா அழுக வருது, உங்க புருஷனுக்கு ஒரு பிரச்சனைனா கண்ணுல தண்ணி வருது, உங்க குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனா கண்ணுல தண்ணி வருது, மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏன் உங்களுக்கு கண்ணுல தண்ணி வர மாட்டேங்குது? ஏன்னா அவங்க தேர்ட் பர்சனா பாக்குறீங்க, அதான் பிரச்சனை. Those who dare to follow their heart, this nature will start to show her secrets. அப்படின்னா என்ன? எவன் ஒரு புத்தி சொல்றத விட்டுட்டு இதயம் சொல்றத தைரியமா துணிஞ்சு முடிவு எடுக்கிறானோ இந்த பிரபஞ்சம் எல்லா ரகசியத்தையும் அவங்க சொல்லி கொடுக்கும். நீங்க உண்மையாவே உங்க வாழ்க்கையில மிராக்கிள் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையிலேயும் பல அதிசயங்கள் நீங்க நிகழணும்னு நினைக்கிறீங்கன்னா, என் வாழ்க்கையும் ஒளி ரூபமா மாறின மிகப்பெரிய அதிசயங்கள், மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், இறைவனோட குழந்தையா இருக்கணும், இறைவனோட செல்லப்பிள்ளையா இருக்கணும்னு நீங்க நினைக்கணும். ஒரே விஷயம் தான் பாருங்க, என்ன? எல்லா உயிர்களையும் தான் உயிர் போல கருதணும், அவ்வளவுதான் மேட்டர். எல்லா உயிரையும் அப்படி பார்க்கணும்.